GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். பழைய நகையை கொடுத்து வைட் 11 monthsல அதே எடைக்கு புது நகையை எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ராவா ₹1 தர வேண்டாம். மேஜிக் ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச். தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள கடற்கரை சாலையில் பழைய வஉசி துறைமுகம் ஒன்று அமைந்துள்ளது. இங்கு நாள்தோறும் லட்சக்கணக்கான டன் எடையுள்ள பொருட்கள் கையாளப்பட்டு வருகின்றன. இந்த துறைமுகத்திலிருந்து மாலத்தீவு உள்ளிட்ட இடங்களுக்கு மிதவை கப்பல், தோணி மூலம் கருங்கல், ஜல்லிகள் மற்றும் கட்டுமான பொருட்கள், காய்கறிகள் உள்ளிட்ட பல்வேறு பொருட்கள் ஏற்றுமதி செய்யப்பட்டு வருகின்றன. அந்த வகையில் தூத்துக்குடியைச் சேர்ந்த ஒரு ஷிப்பிங் நிறுவனம் மிதவை கப்பல் மூலம் மாலத்தீவுக்கு கருங்கற்கள் ஏற்றி சென்றுவிட்டு மீண்டும் துறைமுகத்திற்கு வந்துள்ளது. இதனிடையே அந்த கப்பல் மீண்டும் செல்ல தயாராகும் நிலையில் மிதவை கப்பலின் கீழ்ப்பகுதியில் உள்ள 2 பேலன்சிங் டேங்குகளில் கழிவுநீர் சேர்ந்துள்ளது. அதனை சுத்தம் செய்வதற்காக தனியார் நிறுவன ஊழியர்கள் சிலர் கடந்த 17ஆம் தேதி பிற்பகலில் கழிவுநீரை திறந்து வைத்துள்ளனர். பின்னர் அந்த டேங்குகளின் மீது உள்ள சிறிய நுழைவாயில் வழியாக நெல்லையைச் சேர்ந்த 32 வயதான ஜார்ஜ் ஷரோன் என்பவர் முதலில் தொட்டிக்குள் இறங்கியுள்ளார். சிறிது நேரம் கழித்து அவருக்கு அடுத்தபடியாக ராஜஸ்தான் மாநிலத்தைச் சேர்ந்த 27 வயதான சந்தீப் குமார் என்பவர் தொட்டிக்குள் இறங்கியுள்ளார். இதனிடையே உள்ளே சென்ற இருவரும் வெளியே வராததால் தூத்துக்குடியை சேர்ந்த 35 வயதான ஜெனிஸ்டன் என்பவர் அவர்களை தொட்டிக்குள் இறங்கி தேடியுள்ளார். ஆனால் 3 பேரும் வெகு நேரமாகியும் வெளியே வராததால் அதிர்ச்சியடைந்த சக தொழிலாளர்கள் போலீசுக்கும் தீயணைப்பு துறையினருக்கும் தகவல் தெரிவித்தனர். அதன் பேரில் தூத்துக்குடி மாவட்ட தீயணைப்பு மீட்பு பணி அலுவலர் கணேசன் தலைமையிலான வீரர்கள் ஸ்பாட்டுக்கு விரைந்து வந்தனர். அப்போது அந்த டேங்கின் மூடி குறுகலாக இருந்ததால் வெல்டிங் எந்திரம் மூலம் அதன் ஒரு பாகத்தை வெட்டி அகற்றினர். அதன் பிறகு தீயணைப்பு படை வீரர் இன்னாசி என்பவர் சுவாச கருவியின் உதவியுடன் தொட்டிக்குள் இறங்கி பார்த்தபோது உள்ளே இருந்த 3 பேரும் விஷவாயு தாக்கி உயிரிழந்து கிடந்தனர். சுமார் 1 மணி நேர போராட்டத்திற்கு பிறகு தொழிலாளர்கள் 3 பேரின் உடல்களை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக தூத்துக்குடி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். தொடர்ந்து இச்சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த தருவைக்குளம் மரையன் போலீசார் இந்த விபத்துக்கான காரணம் குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த சம்பவம் தூத்துக்குடியில் பரபரப்பையும் சோகத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.